திருட்டு நெல்லிக்காவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இத பறிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஹரிகிருஷ்ணா ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர வழியில பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்கா மரத்த பார்த்துட்டேன். சரி ஓகே இத பறிச்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வண்டிய நிறுத்திட்டு வந்து நின்னாச்சு. இந்த மரத்துல நெல்லிக்காவ பார்த்தாலே பறிக்கணும் போல இருக்கு. ஏன்னா மரம் குட்டியா தான் இருக்கு. நெல்லிக்கா பார்த்தீங்கன்னா, கீழ இருந்து மேல வரைக்கும் அவ்ளோ நெல்லிக்கா இருந்துச்சு. வீட்டோட ஓனர் யாரும் இல்ல. ஆனா ஒரு குட்டி பையன் மட்டும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தான். அவன்கிட்ட கேட்டேன் நெல்லிக்கா பறிச்சுக்கட்டுமா அப்படின்னு. பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். சரி ஓகேடா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். சின்ன வயசுல இந்த மாங்கா திருடுறது, கொய்யாக்கா திருடுறது அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஆனா நெல்லிக்கா மட்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த மாரி எடுத்து சாப்பிட்டுருக்கோம். அதே மாரி நினைவு தான் எனக்கு இன்னைக்குமே வந்துச்சு. அங்கேயே ஒண்ணு சாப்பிட்டு பார்த்தேன். சரியான புளிப்பு. சரி இத அப்படியே சாப்பிட முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஆயில் போட்டு, கடுகு போட்டு, மிளகாத்தூளும், உப்பு இந்த நெல்லிக்கால போட்டு வதக்கி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இது வந்து ஸ்நாக்ஸ் மாரியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லன்னா தயிர் சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். என் பசங்களுக்கு செஞ்சு குடுத்தேன். எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது திருடிட்டு வந்து சாப்பிட்ட பழக்கம் இருக்கா? அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒண்ணும் அவ்வளோ பெரிய திருட்டு இல்லன்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.